வணக்கங்க. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் பொங்கல் பரிசு வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கே நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு பார்த்தேன். நல்ல வேலை கூடவே வர்றீங்க துணைக்கு. ரொம்ப சந்தோஷம். ஊர் போய் சேர்ந்து அங்கே உள்ள ஊரணி பிள்ளையார தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போய் பொங்கல் பரிசையும் வாங்கிட்டு ஊரணி கரையில் இருக்குது இல்லையா, பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா, அங்கே ஒரு ஊரணி இருக்குதுன்னு முன்னாடியே காமிச்சிருக்கேன். அது தண்ணியோடையும் காமிச்சிருக்கேன், இல்லாமலும் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தாங்கன்னா எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். நீரின்றி அமையாது உலகு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர தண்ணி தான். முதல்லையே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே சுற்றி வர கடல் தான். அந்த நம்ம ஊருக்காரங்கள்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க நல்லா இப்போ நீர்வளம் செழித்து விவசாயம் செழித்து இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நான் இந்த தரம் தேடி போனது பார்த்திங்கன்னா உப்பளத்தெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம போகிறதோட அப்படியே உப்பளங்களை எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு அப்படியே புரட்டியே போட்டுருச்சு போலங்க. கண்ணில் ஒன்றை கூட பார்க்க முடியல, ஒரு உப்பளம் கூட பார்க்க முடியல. தூத்துக்குடியை நெருங்க ஃபுல்லாக அந்த உப்பளம் தான் இருக்கும். வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பெண்கள்லாம் இந்த பாத்தி மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தி கட்டுறது பார்த்திங்கன்னா இல்லை, பொம்பளை பிள்ளைங்க தான் மிதிப்பாங்க. பாத்தி மிதித்து 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 சிமெண்ட்டு தரையை விட கெட்டியாக ஆக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. வழி நெடுக தண்ணி தண்ணி தண்ணி, எங்கு நோக்கினும் தண்ணி தாங்க. பாருங்கள், ஊட அங்கேருந்து எங்கள் ஊருக்கு அந்த நாங்கள் இருந்த ஊர்லேருந்து வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சக்காடை பார்த்தோம், அவ்வளோதான். கடலை மேலே ரொம்ப கொள்ள ஆசை எனக்கு. கடலை பிஞ்சை பார்த்தேன். பார்த்திங்கன்னா பனைமரங்களுக்கு ஊடால பூரா புன்செய், அதை தான் புஞ்சம்பாங்க, பிஞ்சக்காடும்பாங்க. அதுதான் இருந்தது. இந்த பார்க்குறீங்கல்ல பச்சை பசேல்னு பனைமரங்களுக்கு ஊடால கடலைக்காடு பூரா. ஆனால் நான் தேடின அந்த உப்பளங்கள் ஒன்றுமே இல்லைங்க. சொல்லுவாங்க மலை நார்த்தங்காய்க்கும் கடல் உப்புக்கும் கடவுள் முடிச்சு போட்டு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கல்யாணமாகி சேர்ற தம்பதிகளை பற்றி அந்த வார்த்தை இருக்கும். எங்கேயோ பிறந்தவங்க எங்கேயோ வாழ்ந்தவங்க 2 பேரும் ஜோடி சேர்றாங்கங்கிற மாதிரி கடல் உப்புக்கும் மலை நார்த்தங்காய்க்கும் முடிச்சு போட்டு வச்சுருப்பான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. பார்த்திங்கன்னா அந்த உப்பையே காணோங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே எப்படி தம்பதிகளோ அதே மாதிரி இந்த கடல் உப்பும் இந்த நெல்லும் பார்த்திங்கன்னா ஒன்றா உலையில் கொதிக்கும். மழைக்கு உப்புக்கு வெயில் வேணும், நெல்லுக்கு மழை வேணும். ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உலையில் கொச்சா தான் ருசி இருக்கும் இல்லையா? உப்புலா பண்டா குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பளங்கள் ஒன்று கூட அப்படி வெயில் அடிக்கும், கடும் வெயில் அடிக்கும். 2 பக்கமும் உப்பளம் இருக்கும், அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா அந்த உப்பளங்கள் இருந்த சுவடே தெரியல. என்னன்னு தான் என் கண்ணுக்கு தான் தெரியலையா? நான் எங்கே பார்த்தாலும் இந்த செம்புலம் பெயர் போல் அன்புடை நெஞ்சங்கள் கலந்ததே அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரே தண்ணி தான். அப்படியே புலம்பிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கிட்டேயே நின்றுச்சு ஒரு மஞ்சள் கொண்டு வந்த லாரி. அதை போய் வீடியோ எடுக்க போகலாம். அம்மா என்னமா செய்கிறீங்க அப்படின்ட்டார் வண்டிக்காரர். வீடியோ எடுக்க போகிறேன், தாராளமாக எடுத்துக்கங்கன்ட்டார். எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, போயிட்டு வரட்டுமா? வணக்கம்.